இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனல்ல ஒரு டிராயிங் காம்படிஷன் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இது அனௌன்ஸ் பண்ண உடனே குழந்தைகள் வந்து நிறைய பேர் ஆர்வமா பங்கெடுத்துட்டு அவ வரைஞ்சது அவளோட கலைத்திறமைகளை வெளிக்காட்டி படங்கள் வரைஞ்சு எங்களுக்கு கொரியர்ல அனுப்பியிருந்தா. அந்த படங்கள் எல்லாமே பார்த்து இதுல வந்து எந்த குழந்தை ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கா முதல் 3 பரிசுகளை தேர்ந்தெடுக்கிற ஒரு பொறுப்பை வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னா, உங்களை விட ஒரு நல்ல சிறந்த ஒருத்தரை வந்து இதுல தேர்ந்தெடுக்க முடியாது. நீங்க வந்து எந்த குழந்தை ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கு என்னன்றதை பார்த்து நீங்க சொல்லணும். முதல்ல பார்ட்டிசிபென்ட் யாரு அப்படின்ற பேரை வந்து நான் படிச்சிடுறேன். ஆர் சாய் சுதன், எஸ் சாய் ஸ்ரீ, வி ஸ்வேதா, ஏ ஸ்ரீ கிருஷ்ணா, எஸ் பரத் நாராயண், எஸ் அனுஷா, அருணாச்சல கௌதம், சாய் பிரணயா, கார்த்திகேயன். இத்தனை குழந்தைகள் வந்து இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. இந்த குழந்தைகள்ல இருந்து நீங்க எந்த குழந்தையோட படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்து முதல் 3 பரிசுக்கானதை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஸோ இதில் முதல் விஷயமா நான் என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா, பார்ட்டிசிபேட் பண்ணவா அத்தனை பேருக்கும் எங்களோட ஆத்மார்த்தமான பரிசுகளும் அது எப்படி ஏதோ ரூபத்தில் சேர்ந்ததாக தான் ஒரு உண்மையான விஷயம். இதில் ஆறுதல் பரிசோ முதல் 2, 3 இதை வகைப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை அமைச்சது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு அனுகிரகமாக நான் கருதுறேன், பெரிய பாக்கியமாக நான் கருதுறேன், ஒரு ப்ரைடாகவும் நான் கருதுறேன். பட் இதில் வந்து 1, 2, 3 நம்ம வகைப்படுத்துறதுங்கிறது எப்படி நான் இதை முடிவு பண்ணியிருக்கேன்னா, அந்த சொரூபத்தை வந்து எப்படி ஒரு வேல்யூ, அந்த ஒரு கான்ட்ராஸ்ட், அந்த வேல்யூஸ் எப்படி அந்த 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 ஏஜ்ல எப்படி ஒரு கிளிக் ஆயிருக்கு அந்த மைண்ட்ல, அது எப்படி வந்து தே ரெஃப்ளெக்டட் இன்டு as a portrait of பெரியவா அப்படி விஷயம் நான் இப்போ ஒரு ஒரு தீர்மானத்துக்கு பார்க்கணும் ஸ்பார்க் நான் முடிவு பண்ணியிருக்கோம். இது வந்து ரியாலிட்டி பேஸ்டு மட்டுமே நான் பண்ண விஷயங்கள். இதை தாண்டி ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ்ல இருக்கு. அதாவது அப்டிராக்ட், அந்த ஒரு ஒரு தூரத்தில் இருக்கிற பர்ஸ்பெக்டிவ், இப்படி எந்த கண்ணோட்டத்தில் வேணாலும் பார்க்கலாம். பட் அந்த ஏஜ்ல உங்களோட ஏஜ்ல எப்படி ஒரு ரியாலிட்டியை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது தான் அவளோட ஒரு ஒரிஜினலான ஒரு திறமையை குறிக்கிறது. ஸோ அதை வச்சு தான் அந்த 1, 2, 3 நான் தேர்வு பண்ணியிருக்கேன், அந்த ஒரு கேட்டகரியை வச்சு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து the pride goes to அருணாச்சல கௌதம். and number 2 சாய் சுதன், and number 3 சாய் பிரணயா. வெற்றி பெற்ற மாணவர்கள் அத்தனை பேருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம் இது. இதுக்காக எல்லாருக்குமே பரிசுகள் கண்டிப்பா உண்டு. முதல் 3 இடத்தை பிடிச்ச குழந்தைகளுக்கு பரிசுகள், சர்டிபிகேட் உண்டு. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே சர்டிபிகேட் கொடுக்கப்படும். அண்ணா, இப்ப வந்து மீதி குழந்தைகள் வரைஞ்சிருக்கா இல்லையா, அவ வந்து தன்னோட திறமையை இன்னும் மேம்படுத்திக்கணும்ன்றதுக்காக உங்களோட ஐடியாஸ் நீங்க என்ன கொடுக்குறீங்க? இது வந்து அந்த தீரி வந்து வேற மாதிரியான ஒரு இது வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ப்ராசஸா இருக்கிறதால அதை வந்து ஒரு திறமையை மட்டுமே முன்வச்சு எப்படி முடிஞ்ச அளவுக்கு எப்படி ரியாலிட்டியா கொடுத்துருக்காங்கிறத வச்சு தான் நாங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கிறது. ஆக்சுவலா அடுத்த படங்கள் எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஸ்டைலில் இருக்கிற ரூபத்தை வந்து எப்படி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எப்படி எடுத்துன்னு வரலாம். இது வந்து ஒரு அவுட்டராலான ஒரு ஃபோக்கஸ் மட்டும்தான் இது மேட் ஆக்சுவலி. ஸோ இது இந்த கலரில் வந்து ஒரு ஒரு டைரக்டாக அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ அது இல்லாமல் எப்படிலாம் ஒரு ஃபிகரேட்டிவ் எப்படிலாம் அந்த ப்ரொபோர்ஷன் எடுத்து வருது, அது இந்த கலர் தியரி எப்படி யூஸ் பண்ணிருக்கோம்னு இதில் நிறைய விஷயங்கள் மேம்படுத்துறது. இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருக்குமே அந்த சர்டிஃபிகேட் வந்து பெரிய ஒரு அப்ளாஸ் அமையணும். இதை விட்டுடக்கூடாது. இவாள்லாம் இது வந்து மேலும் மேலும் ஒரு பாசிட்டிவாக எப்படிலாம் ப்ராக்ரஷனாக எடுத்துன்னு வரணும், ஒரு பாசிட்டிவாக எப்படி எடுத்துன்னு வந்து ஜெயிக்கணுங்கிறது இந்த ஒரு பெரிய ஸ்டெப்பாக இருக்கணும்னு நான் எல்லாரோட சார்பாக நான் சொல்லிக்கிறேன். அதை ரொம்ப நன்றி அண்ணா. வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.